விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எடுத்துக்கொள்ளாதபடியே. போன வாரம் சப்ஜெக்ட் வேற எடுக்கலான்னு பார்த்தாலும் கிரீடத்தை பற்றி பேசணும். நீ மறுபான 31 முதிர்ந்த வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் தீர்க்காய்ச்சி கொடுக்கிறவர். என்னாலே ஆய்த்து நாட்கள் பெருகும். இன்றைக்கு லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் லேவியராகமம் வாழ்க்கையில வாசிப்பாங்க தெரியாது. பரிசுத்த தலத்திலிருந்து சரி, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகத்தான ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார். கிரீடம் அபிஷேகம் அல்ல. நல்ல கிரீடம் கிரீடம் வச்சுட்டு அது அபிஷேகம் பிரசிமானவர்கள் இருக்கிறார். அபிஷேகம் தான் கிரீடம். தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவர். யாரெல்லாம் பழையற்பு காலத்தில் அபிஷேகித்தார் என்றால் ராஜாக்கள், ஆச்சாரியர்கள், தீர்க்கதரிசிகள் கூட 3 பேர் தான் அபிஷேகம் பெற பாத்திரங்களாய் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு வருகிற மாம்சமான யாவர் மேலும் அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் இது எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் கிரீடம். ஒரு மனிதன் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே அவனுக்கு கிரீடமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அந்த கிரீடத்தை ஆரோனுக்கு கொடுத்ததை குறித்து சங்கீதம் 133:2 அது ஆரோனுடைய சரசுமே ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிறதும் நல்ல தைலத்திற்கும். இந்த தைலம் சொல்லப்பட்டது அபிஷேக தைலம், விசேஷித்த அபிஷேக தைலம். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அது எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேல் புத்தகமா ஆண்டவர் முதலாவது நான் தெரிந்து கொண்டவனை நான் அபிஷேகம் பண்ணினேன் சொல்லுவார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிறந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம். தாவீதை சகோதரன் நடுவில்
தேவன் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு முன்னால சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். அது தைல குப்பியின் அபிஷேகம், தைல கொம்பின் அபிஷேகம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தைல கொம்பின் அபிஷேகம் ஒரு பரிபூர்ணமான நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள் அவனை நடத்தியது. ஆண்டவர் அதோடு அவனை அபிஷேகம் பண்ண உடனே அவன் ராஜாவார்கள். இதே அப்போஸ்தலர் படிகளுக்கு வாங்க, அங்கே 9ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தினுடைய பின்பாக, நீ பார்வையிடும் பிடிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படியும் என்னை அனுப்பினார் என்று அங்கே ஆண்டவர் அவனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப. ஆனால் உடனே அவன் எழுந்து ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறினான் அப்படின்னு சொல்ல முடியாது. சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷனாக காணப்பட்ட. அதுபோல தாவீது சவுல் நடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜாக்கிறதுக்கு போகல. தேவன் அவனை ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்களுக்குள்ள அடக்கி வைத்து கொண்டே பரிசுத்த ஆவியானவரை பெறுவதோ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதோ அது தேவனுடைய ஈவு. எல்லாருக்கும் உண்டு. கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதை கொடுக்கிற ஈவு. ஆனால் கிறிஸ்துவுக்கென்று ஊழியத்தில் பிரகாசிப்பதற்கு ஒரு காலகட்டம் வரும்போது தேவன் அதை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தினார். அங்க தாவீது அபிஷேகம் பெற்ற அந்த அபிஷேகம் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவனுக்கு அது போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்னொரு காலகட்டத்துக்கு அவன் கடந்து போகும்போது அது அவனுக்கு போதுமானதாக இல்லை என்பதை தேவன் கண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? 2 சாமுவேல் 2:4 அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தார் மேல் அபிஷேகம் இதற்கு ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ண பிறகு இன்னொரு அபிஷேகத்துக்கு அவருடைய ஊழியத்தின் எல்கை அல்லது அவனுடைய ஜீவியத்தின் எல்கை இன்னொரு உலகத்தில் சொன்னால் அவனுக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜாவா பாவம் தள்ளு பூஜை போல வேட்டையாடப்பட்ட ஒரு மனிதனாக வனாந்தர செவிகளில் அலைந்து கொண்டிருந்த ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு பொறுப்பை இப்பொழுதுதான் தேவன் எதற்கு அவனை அபிஷேகம் பண்ணினாரோ ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்க்க. எல்லாரையும் தேவன் ஒன்று போல் நடத்துகிறவர் அல்ல. புரிஞ்சுடும். அவங்க நடத்தின மாதிரி அவரு உடனே மழை உச்சிக்கு போயிட்டார், நான் என்ன இப்படி கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதுல அங்கே
1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலம் தூக்கி எடுத்து தலையின் மேல் வார்த்து முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை நம்முடைய சொந்தத்துக்கு மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஒன்று சாமுவேலில் நீங்க பார்த்தீங்கன்னா அதே 10ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கிருந்து அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். ஜனம் வந்திருந்த போது எல்லா ஜனங்களுக்கும் கௌரவம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் என்று உன்னை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் சமணவன் இல்லை என்றால் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜாவாக உடனே ராஜாவாயிட்டார். எப்படி சவுல ராஜாவாய். ஆனா அதே தாவீது சவுல் மரணம் அடையும் நாள் வரைக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த அவர் ராஜாவாக நியமிக்கப்பட இருக்கிறார். சவுலம் நீர் உடனே ராஜாவாகினு டக்குன்னு அவன் ஒரு வெட்டி தள்ளிட்டு, என்ன நீர் ராஜாவாக கேட்டான், நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன், என்ன தொல்லு பூச்சி அடிக்கிற மாதிரி வந்துக்கிறான், இந்த சவுல என்ன வேட்டையாடுதான், சீக்கிரம் கொள்ளும், நம்ம ஆட்கள் அவனை அடியும், அவனை வெட்டும். ஒருத்தர் கேட்டாரு, என்னையா இது உபவாச கூட்டத்துல இப்படி பேச ஜெபிக்கிறாங்க, வெளியே ஓடியாந்துட்டாங்க. உள்ள போயிருக்காரு. அங்க ஜவானாந்திர ஆளு ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு எதிராக இருக்க அவனை வெட்டும் கொட்டும் கொல். எதுக்காக ஏற்கனவே அபிஷேகம் பண்ணாரு. உள்ள போன விதத்தில் வெளியே வந்துட்டார். என்னென்ன இப்படி ஜபம் பண்றாங்க, பண்ணா என்னென்ன அவங்களுக்கு பிரச்சனை தெரியாது, எனக்கு தெரியும், விடுங்க. ஏனுமா இந்த உபவாச விடத்துக்கு போக மாட்டேன். எப்படி பார்த்தீங்களா, ஏன்னா ஆத்மாக ஆதாயம் பண்ணிட்டு அவன் எத்தனை ஆத்மாவை எட்டா பண்ணான அவனுக்கு தெரியும். அப்படி தாவீது ஜெபிக்கல, அபிஷேகம் பண்ணியது எல்லாம். சவுலை நோயோடு இருக்கிறான். சவுலை உடனே கொள்ளும், என்ன ராஜா உடனே அதான் தாவீது என் இருதயத்துக்கு அந்த கிருபைக்கு காத்திருந்தார். அபிஷேகம் பண்ணிருப்பார், கிருபை தந்திருப்பார், வல்லமை தருவார், வரங்கள் தருவார், தரிசனம் தருவார், வாக்குத்தத்தம் தருவார், உடன்படிக்கை தருவார், எல்லாம் தந்து கைக்குள்ள அடக்கி வச்சுருவார். ஏசாயால ஒரு வசனம் இருக்கும், அவர் என்னை துலக்கமான அம்பாக்கி நம்பராத்தூணியிலே என்னை ஒழித்து வைத்தார். தேவன் ஒழித்து வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை யாராலும் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அது எங்க இருக்குன்னு தேட பல ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பாஸ்டர் மோகன் NLAG பாஸ்டர்கள் அசம்பிளி ஆர்டர் சபைக்கு வந்தபோது அவர் பேசின செய்தி
என்னைய இருதயத்துக்குள்ள 49:2 அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பராத்து நிலை மூடி வைத்தார். எல்லாம் கொடுத்துட்டு நீ சும்மா இருப்பாரு. அதப்படி ஒரு சமயம் ஆத்துமா அழிகிறது. அது அழியும். எனக்கு தெரியும், நீ வெளியே போனா ஆத்துமா அழிக்கும். எனக்கு தெரியும். அதனால மூடி வச்சா அந்த கைக்குள்ள அடங்கி இருந்தோம். இந்த வசனம் எனக்கு 1980-81 பேசினார். வசனத்துக்கு அப்படியே ஒப்புக்கொடுத்த நீர் என்னை வெளிப்படுத்தும் வரைக்கும் அவர் எனக்கு கிருபை தள்ளியா, வரம் தள்ளியா, அச்சரியா பேசுவாரு, எல்லாம் உண்டு. நீர் என்னை வெளிப்பட பண்ண வரைக்கும் ஓமாக்குள் நான் அடங்கி 41 வருஷம் 1-2 நமக்கு 4 மாசம் கூட அடங்கி இருக்க முடியும். ஒரு பாட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். அவர்தான் பல்லோத்துக்கு பட்டா போட்டார். ஒரு வாரம் தீர்க்கசனம் கிடைச்சா போதும், செத்தாரு பாஸ்டர். அவருக்கு தீர்க்க சொல்லிட்டு போயிடும். எங்கேயாவது போய் முட்டிச்சதெல்லாம் முட்டிக்கிறார். தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி தேவன் நமக்கு கிருபைகள் வரங்கள் எல்லாம் கொடுத்தாலும் ஒரு காலம் கட்டம் வரைக்கும் மூடி வச்சு தேவனால் மறைக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். சில மறைத்த மனிதர்கள் யாராலுமே கண்டுபிடிக்கும். எலியாவை மறைச்சாரா? கேரித்தாண்டு போய் காத்துட்டாண்டாரு. ஏதாவது எங்க அனுப்புனா? எய்த்துவர் அனுப்புனா. கிடைச்சாரா? கர்த்தர் மறைத்ததும் மறைத்ததும். யெரொபெயாமை மறைத்தாரா? ஏத்து பார்வோன் மனைவிதான் சாலும், பாடும் மகாதான் சாலும் மனைவி. ஏத்துக்குள்ள கொண்டு போய் யெரொபெயாம் மறைத்து வைத்தார். ஆண்டவர் ஏசுவை கர்த்தர் மறைத்து வைத்தாரா? பிதமாகிய எங்க மறைத்து வைத்தார்? ஏத்துல கொண்டு போய் மறைச்சு வச்சார். தேவன் மறைத்து வைக்கிற மனிதர்கள் பாக்கியவான். எரேமியாவுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மறைச்சு வைப்பார். தேவன் தம்முடைய மறைத்து வைக்க கரத்தை நிழலினால் உன்னை மறைக்கிற தாவீதை பிடிக்க முடிஞ்சதா? சவுலை எவ்வளவு படம் வச்சிருந்தாரு. தாவீது கையில சவுல கொடுத்தாரு. தாவி சொன்னான், மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல என் கைய. அப்படி அர்த்தம் என்னன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை கூடாதுல. தப்பு சொன்னா பேசத்தான் யாரா இருந்த சத்தியத்துக்கு பரவாயில்ல. கள்ளன்னு சொல்லதான் செய்வான். ராஜாவாக அவனை வைத்திருக்கிறார். அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைத்திருக்கிறார். ஆகவே அவர் காலம் முடியறதுக்கு முன்னால நான் தொட மாட்டேன். அப்படி ஒரு ராஜாங்க எனக்கு வேண்டாம். அதுதான் இதயத்துக்கு ஏற்றவன். நம்ம ஆட்கள் எங்க கிடைக்காதான்னு சொல்லி கள்ளத்தனமா எல்லாம் எடுத்துப்பாங்க. ஊழியத்தைய பிடிக்கிறதா உங்களுக்கு தெரியாது. அதான் ஊழியக்கார ஊழியத்தைய பிடிக்கிடுவான், பிடிக்கிதான்.
என்ன செய்ய, அவன் சரி பண்ணி இவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தான். சங்கீதம் 63:3 ஜீவனை பாதிக்கலாம் கருவை. ஏன் இதை சொல்ற செத்மா தாவீது, என் கையில சவுல கொடுத்தீரு, எனக்கு ராஜ்ய பாரம் முக்கியம் அல்ல, எனக்கு உமது கிருபைதான் முக்கியம். உம்முடைய கிருபை இல்லாம என்னால் ராஜபாரம் பண்ண முடியாது. உடைய தாற்பயம் என்ன? கர்த்தர் நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியும். ஆண்டவர் ஏற்று சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும். அப்போ ஆண்டவர் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தாவீது சங்கீதத்தை பாடிக்கிட்டு போயிட்டே இருந்தார். ஆண்டவர் நமக்கு வைத்த குறித்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கும் அதாவது ஊழியத்தை செஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். காலம் வரும்போது தூக்கி விடுவாரு. பிறகு தாவீத போல இயற்க விசாரமாயிட்டு இப்ப யாரு வந்து சொல்றா, யூதாவின் மேல் அபிஷேகம், புது பொறுப்பு வருது, உங்களுக்கு ஒரு புது கடமை வரலாம். படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முடிஞ்சோன்னா ஒரு வேலை கிடைக்கி, அதுக்கு ஒரு தனி அபிஷேகம் வரும். அது முடிஞ்ச உடனே திருமணம் ஆகிறது, குடும்பத்தை நடத்தணும், அதுக்கு ஒரு தனி அபிஷேகம். உடனே குழந்தை பிறகு குழந்தைய வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும், அதுக்கு ஒரு. ஏன்னா விஸ்தாரமாக ஆட்கள் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மா கையில இருந்து எங்க மாமனார் மாமியார் கை கொண்டு, மாமனார் மாமியார் கைக்குள்ள போனோம்னா அடுத்தது பிள்ளை வந்த பிறகு பிள்ளை வளர்ந்து சம்பந்தி கொடுத்தார். எப்படி போதுபதிகள லைஃப் யாருக்கும் போதும் சொல்ல முடியாது, இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தேவன் கிருபை வைத்திருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்முடைய சகலவித கிருபையும் பெருகை செய்கிறார். இந்த ராஜாங்கத்தை இவர் தேடி போனார். ஜனங்கள் தேடி வந்து இவருக்கு ராஜாங்கம் கொடுத்தாங்களா? என்ன சொல்றது? அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து உங்களை தேடி கர்த்தர் வந்து மடியில தேவ ஆசீர்வாதம் கொடுக்கும். நான் ஊழியத்துல இருக்கனால காலம் 47 வருஷம் இருக்க பிரசங்க பீடத்தை தேடி எனக்கு பிரசங்கம் பண்ண இடம் கொடுத்து ரோட்ல போய் பிரசங்கம் பண்ண வேண்டாம் இருக்கேன். ஏசு ஜீவிக்கிறா, ஏசு ரட்சிக்கிறா சொல்ல என்ன வேண்டிய இருக்கு. அவர் பிரசங்க இருக்கு. ஒரு பிரபலமான எழுத்துதல் ஊழியக்கார் ஜான் வெஸ்லியா எனக்கு பேர் பண்ணு. அவருக்கு யாருமே பீடம் கொடுக்கல. கல்ற தோட்டத்தில் போய் கல்ற தோட்டம் மேல இருந்து பிரசங்கம் பண்ணாங்க. உன்னை தேடி ஊழியம் வரணும், உன்னை தேடி நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அம்மா இதான் அவர் பாட்டுக்கு பாட்டு பாட்டு இன்பமான பாடல பாடிக்கிட்டு ஆராய்ச்சிட்டு தோத்துடம் அல்லேலுயா. இதே போல நீங்க தத்தனெல்லாம் ஆராதனை செய்து காலையிலும் நல்ல ஆராதனை, மாலையிலும் நல்ல ஆராதனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டே இருக்க. கிருபை பெருகும், ஜனங்கள் உங்களை தேடி வந்து உங்க தயவை நாடுவார். அபிஷேகம் இவனுக்கு ஏன் தேவை? ஒரு பொறுப்பு வந்துட்டு.
அந்த பொறுப்பை நிறைவேற்ற ஏற்கனவே பெற்ற அபிஷேகம் அவனை ராஜா என்கிற ஸ்தானத்துக்கு உறுதிப்படுத்தினதே தவிர இந்த அபிஷேகம் இப்பொழுது ராஜா, அதிகாரம், ஆளுகை, ஜனங்கள் இவனுக்கு கீழ்பட்டு அதோட ஆண்டவர் விடல. மூணாவது ஒண்ணு செஞ்ச எல்கையை தேவன் விஸ்தாரமாக்கிற அது 2 சாமுவேல் எங்க வருது, 3 அதிகாரம். என்ன செய்வாரு, அவனை கூட்டி கொண்டு வந்து என்னது 3வது அபிஷேகம் பண்ணுவார். இருங்க நான் பார்த்து சொல்றேன். ஸ்டடி பைபிளுக்குள்ள அது இருக்கும். தேவன் நம் எல்கையை விஸ்தாரமாக்கிறவர். எல்கை விஸ்தாரமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனும் தமது அபிஷேகத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவன். எந்த இடத்துல இருக்குன்னா 2 சாமுவேல் 5:3 இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜானத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம். எல்க விசாரமாக 12 கோத்திரம் 2 கோத்திரம் இப்ப 10 கோத்திரம் உள்ள வருது. எனக்கு ஆண்டவர் ஏன் மறுபடியும் ஒரு அபிஷேக தைலம் வந்து இறங்கினா 12 கோத்திரத்தையும் இவன் விசாரிக்க. 12 கோத்திரத்துக்கு அவன் ராஜா. ஒரு பக்கம் யூதாவுக்கு ராஜா. பாருங்க, சவுல் உடனே ராஜாவானான். தாவீது படிப்படியாக தான் தாவீது நாளுக்கு நாள் ஒரு கிருபை உங்களுக்கு தருவாரியா, ஒரு வரம் உங்களுக்கு தருவார். அதை நீங்கள் உத்தமமாக காத்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். காலங்கள் வரும்போது ஆவியானவர் வரங்களை கூட்டி கொடுப்பார். கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு வரம் தேவன் கொடுத்திருப்பார். ஒரு வரத்துல நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்து வாழ்க்கை நடத்தி ஊழியத்தை நடத்திட்டே போகணும். ஒரு ஊழியத்தின் ரகசியம் சொல்லிக்காக ஊழியம் முதலாவது கர்த்தருடையது, நம்முடையது அல்ல. சபை கர்த்தருடையது, நம்முடையது அல்ல. நீங்கள் தேவனுடையவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், எங்களுடையவர்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த வரத்தை ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரனோ உத்தம இருதயத்தோடு, குற்றம் வரவே கூட நல்மன சாட்சியோடு தேவனுக்கென்று எதை எதிர்பார்க்காம அது செய்யக்கிட்டே இருக்கான் வைங்க. ஆண்டவர் காலம் வரும்போது கூடுதல் வரங்களை கொடுத்தார். அனுபவ ரீதியாகவும் பவுலப்போதனை குறித்தும் இருக்கு. பவுலப்போதனுடைய ஜீவமே நமக்கு அடையாளம். கூடுதல் வரத்தை கொடுப்பார். திரும்ப அதை பற்றி நீங்க ஊழியம் செய்துட்டே இருக்க, அடுத்த வரத்தை கையில் கொடுப்பார். வரம் தாரும் வரதான் கேட்க விருப்பலாம் போட்டு போற கொடுத்த மன்னனி என்ன செய்த.
கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ என்ன செய்தாய்? தாவீது அந்த அபிஷேகத்தை காத்துக்கிட்டார். எப்படி காத்தார்? சவுலை கொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல, நான் செய்ய மாட்டேன், கையை நீட்ட மாட்டேன். தேவன் அவரை அடிக்கிற காலம் வரட்டும்னு அந்த அபிஷேகம் தனக்குள்ள இந்த அபிஷேகம் சொல்றான். கத்தரே கொடுக்காத கத்தர் கொடுத்த மாதிரி பக்கத்துல சொல்லுவான். அபிஷேகம் பெற்றவங்க தெரியும், கத்தர் கொடுக்கல. அவரு கொடுத்திருந்தா முதலே அவருக்கு கொடுங்க நமக்கு இதில் கொடுத்துருப்பாரு. தேவன் ஜெயிக்கல. அவர் காலத்தான் அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டான். ஆனால்தான் அடுத்த அபிஷேகம் கிடைக்குது. அதில் அவன் உத்தமமாக இருந்தான். எப்படி உத்தமமா இருந்தாலும் எங்க சொல்லுவீங்க? நீங்க போய் நேரம் பஸ் சங்கீதம் 78 சங்கீதம் 78 தான் இருந்தாங்க. 78வது சங்கீத கடைசி வசனம் அடுத்த வார்த்தை பாருங்க. ஆவியானவர் அவனை குறித்து சொல்வார், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே வைத்து தன் கைகளின் திறமையினால் அவளை நடத்தினார். யார் ரெண்டும் இருக்கணும் அபிஷேகம் பெற்றவருக்கு? ஒன்று உண்மை இருக்கணும், ஊழியத்துல ஜீவியத்தில் உத்தமனுக்கு தான் கர்த்தர் தோணார். பிராண் பண்றவனுக்கு ஏத்துநாதர் தோணா கிடையாது. ரெண்டாவது கைகளின் திறமையினாலே அவன் ஜனத்தை அழகாக மேய்த்தான், விசாரித்தான், நடத்தினான். ஒரு சபை மேத்தனா இருக்கிறவன் மாது உத்தம இருதயத்தோடு சபையை நடத்தணும். ஊழியக்கால இருதயத்துல உத்தமம் கொடுத்த ஊழியத்துல உண்மை இருக்கணும். ரெண்டாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட திறமையினாலே காரியங்களை செய்த. நிறைய பேருக்கு திறமை இருக்கும், உத்தமம் இருக்காது. சிலருக்கு உத்தமம் இருக்காது, திறமை இருக்காது. என் கூட இருக்க மனுஷன்ல ஒருத்தர் இருக்காரு, உண்மையான மனுஷன், உத்தமமான மனுஷன். நான் அவருக்கு திறமை கிடையாது, பரவாயில்ல. அந்த உத்தமத்துல அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஊழியம் தேவன் ஆசீர்வதிக்கிறதா இருக்கு. உத்தமம் திறமையும் சேர்ந்தால் இரட்டிப்பான நன்மை. ஆண்டவர் பார்த்தார், இவன் என்னதான் நம்புறான். சரி, யோதாவை உத்தமமாக விசாரித்தார். உன் குடும்பத்தை உத்தமமா நடத்துங்க சார், உன் குடும்பத்தை உத்தமமா விசாரிங்க சார், உன் குடும்பத்தின் காரியங்கள் மேல் கவனமாக இருங்க. மறுபடியும் ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியக்காட்டு போயிருக்கார். இப்ப சமீபத்தில் அவர் தாகத்துக்கும் அழியுது. அங்க 50 பேருக்கு நான் சொன்னேன், 100 பேருக்கு எல்லாம் தெரியாத என்ன அவன் குடும்பத்தை ஒழுங்கா நடந்து அவன் வேலையை ஒழுங்கா பாரு, அதுக்கப்புறம் நீ மசல் செய். என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், யார் இப்படி சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. விவரம் தெரிந்த பெரிய ஊழியர்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. குடும்பத்துல நல்லா நடத்த பழகுங்க. குடும்பத்துக்கு உத்தரவாதம் நீங்க தான். நான் தான் என் குடும்பத்துக்கு உத்தரவாதி. அதே போல வேலையில உத்தமமாக இருங்க, படிப்புல உத்தமமாக இருங்க. அடுத்தது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பகுதி நேர ஊழியமானால் அந்த தாளந்தை திறமையை பயன்படுத்த உத்தமம். ஊழியர்கள் ஆண்டவர் கடைசி நாள்ல கேட்க சொல்ற உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்து 5 தாளந்து உள்ளவனும் கொஞ்சம் சாப்பிடு, 2 தாளந்து உள்ளவனும் கொஞ்சம். ஆண்டோடைய பார்வையை கொடுக்கப்பட்டதுல எப்படி வேலை செய்யணும் தான் பார்ப்பார்.
எப்படி நீ உழைக்கிறாய், உண்மையா இருக்கியா, அதைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவ்வளவு திறமையா உழைக்கிறன்னு பார்க்கணும். அது திறமை எல்லாருக்கும் இருக்கும். உத்தமம், இந்த உண்மை, இன்டெகிரிட்டி, இந்த உத்தமம் குறித்து ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தாரு. உத்தமம் என்றால் என்ற ஒருவரும் உங்களை பாராட்ட பொழுதும் நீங்கள் உண்மையாக செயல்படுவீர்கள். அந்த அரிசி ஆபீசர் பார்த்தா ஆபீசர் பார்க்காட்ட பாஸ்டர் பார்த்தா, ஊழியக்காரங்க விசுவாசி பார்த்தா ஒரு வாழ்க்கை பார்த்துருக்கு. அவரே சொல்லி விசுவாசி பார்க்கலன்னா இன்னொரு வேஷம். தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்க பழகிருங்க. உங்களை யாரும் தொட முடியாத எந்த வித்தாது வருவான், எந்த சாந்தாங்க கேட்ட வருவான், வரமாட்டான். உங்களை கண்டு பயப்படுவான். ஜனங்களே உங்களை கண்டு பயப்படுவாங்க. கூட வேலை பார்க்கணும், அவங்க போகக்கூடாதியா, அவன் நேர்மையான ஆளியா, அவங்ககிட்ட பேச முடியாது. துட்டு பத்தி பேசணும், லஞ்சம் பத்தி பேச முடியாது அவங்ககிட்ட. எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பான். தாவீது அப்படிதான் இருந்தாருக்கா. அதான் இதயத்துக்கு நான் என்ன விரும்புறனோ அதை அவன் செய்துட்டு, முதல்ல சவுல கொல்லல, எனக்காக இருந்தான். யூதாவை கொடுத்தேன், கொஞ்சம் தான் கொடுத்தேன். அவன் அந்த அபிஷேகத்தையும் காத்து கேட்டான். மூணாவது சமத்தை அபிஷேகத்தை அவன் விடல. அதனால்தான் வந்தவர்களாக சங்கீதம் 51 ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமானாவே தாங்கும்படி செய்யும் உமது பரிசுத்தாவே நிறுத்தி எடுத்துக் கொள்ளலாம். எவ்வளவு அழகாக இவருடைய காரியம் சவுல் காலத்துல மட்டும் இல்ல, அப்சலோம் ராஜாங்கத்தை பிடிக்க வரும்போது சிங்காசனத்தை விட்டுட்டு ஓடினார். சிங்காசனத்துக்காக போறாரு. கொஞ்சம் மனம் அடுத்தவனா காமிச்சு கொடுக்கறதுல தயங்க மாட்டேன், சுருட்டிட்டு போறதுல ரெடியா விசுவாசிகளுக்கு ஊழிய காமிக்கணும். போய் தோல, அவ்வளவுதான். என்ன செய்யணும்? நியாயத்திற்குள்ளப்பா ஞான் தீர்க்கிறது, பட்சபாதம் இல்லாம ஞான் தீர்க்கும் தெய்வம் ஏதாவது இருக்கிற அப்படின்னா அவர் பார்த்து போ. ஆனா இவன் சிங்காசனத்தை விட்டு போன ஏன் தெரியுமா? கர்த்தர் கொண்ட அபிஷேகத்தை காத்து கொள்ள அவன் சிங்காசனம் அல்ல, பழையபடி நான் மனந்தளத்துக்கு போறதுக்கு ரெடி. ஏன்? அந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். தலையில ராஜா வச்ச கிரீடம் இல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் யோகா யுத்தம் பண்ணி ஒரு காலத்துக்கு இடத்தை வச்சாங்க. அபிஷேகம் பேசுற ஆட்கள் அது கிடையாது. அந்த கிரீடம் அல்ல, அதுக்கு மேல எனக்கு தேவன் ஒரு கிரீடம் தந்து இருக்கிறா. அந்த கிரீடம் அபிஷேகம், ரட்சண்யம், தலைச்சீரா. அந்த ஒரு ரட்சணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம், வரங்க, வல்லமை, அழைப்பு, தெரிந்து கொள்ளுங்க, தரிசனம், வாக்கு, உடன்படிக்கை, எல்லாமே உங்களுக்கு ஒரு கிரீடம் போல அபிஷேகத்து கொள்ளாரு. எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழக்க ஆயத்தம். ஒண்ணு புரிச்சுக்கோங்க, அபிஷேகம் வர்றது தெரியும், போறது தெரியாது.
வரும்போது வல்லமையாவார். போகும்போது சதம் சிம்சோன் ஆவியானவர் துவைக்கினா பெரிய காரியங்கள் செஞ்சா பிரதிஷ்டை ஆனதுன்னா தெரியாது. எப்போதும் போல நாம் பெலிஸ்தியர ஒண்ணுமே இல்லை. தேவன் கொடுத்ததை கிரீடத்தை காத்து கொள்ள தெரியும், அழைப்பை காத்து கொள்ள தெரியும், அபிஷேகத்தை காத்து கொள்ள தெரியும். ஆண்டவர் கொடுத்ததை இருக முடிச்சு. ஆனா அதான் என்ன சொல்லிருக்கு, பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமுண்டாக ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்று. கரங்குட்டி குரங்கு தாய பிடிச்சிக்கிற மாதிரி, உட்டும்பு பிடிச்ச மாதிரி கிருபையை பிடிச்சு வைக்க, அழைப்ப பிடிச்சு வைக்க. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஊழியத்தையும் பிடிச்சு 10 ஊழியம் கையில 10ஐயும் கேட்கறது கர்த்தர் தான் திருப்பி 10ஐயும் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பிசாசு லேசில விடுதான் நினைக்க. அவன் போறான், அவன் பண்ற அயோக்கியம், அவன் பண்ற வஞ்சகம் தந்துரம், அஞ்சன ராத்திரி தூங்க விட மாட்டான். அவ்வளவு போராட்டத்துல நின்றுதான் காலில் வந்து 6,000 ஏன் தெரியுமா? அபிஷேகத்தை இழக்காயத்தனுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை இழக்காயத்தன், ரட்சிப்பை இழக்காயத்தன் இல்லை. தேவன் கொடுத்த தரிசனத்தை இழக்காயத்தம் இல்லை. எதற்காக பிடிக்கப்பட்டேன்? கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற தாளந்து கொடுத்துருக்கு. அவளுக்கு நல்ல திறமை தாளந்து உங்களுக்கு பிடிச்சுக்கணும். அந்த கிருபையில வளர ஆரம்பிச்சு. என்னால தேவராட்சியத்துக்கு அது மகிமை உள்ளதாக எங்க போனாலும் நீங்க பிரகாசிப்பீர்கள். உங்க தாளந்து பயன்படும். நம்ம பிள்ளை எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஃபாரின் போதுன்னு வைக்க, ஃபாரின் அது பயன்பெறும். ஏன்னா இங்க பெறுகிற ஒவ்வொரு கிருபையும் அபிஷேகத்தையும் முடிச்சு வச்சுக்கிட்டா தேவன் போகிற இடத்திலும் நம்மளை பிரகாசிக்க வைக்கும். வாய்ப்பை திறந்து கொடுத்துருக்கார், வழியை திறந்து கொடுத்துருக்கார். அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு மேல போயிட்டே இருக்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் போகணும். லிப்டில் மறுபடிட்டு போறாங்க. எவரி ஸ்டெப் 1 by 1 1 by 1. நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம் பிள்ளைகளை ரட்சிப்பார். நம்ம நித்திய ஜீவனுக்கு என்று குறித்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு என்று குறிப்பார். நம்மை கர்த்தருடைய பந்திக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் அதற்கு கொண்டு. ஆனா யார் பிடிக்கணும்? தாவீது அபிஷேக தைலத்தை காத்து கொண்ட தாவீதுடைய வம்சத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட கிருபை காலந்து பெறாம அறிவு ஞானம் கிருபைய குடிச்ச. அடுத்தவன் உடனே வந்துட்டான நம்மளும் போகணும். பார்த்தீங்க, உடஞ்சி நம்மளை எப்படி நடக்க விரும்புகிறாரோ அப்படி போயிட்டு தேவனுடைய வழிநடத்தல் எல்லாருக்கும் ஒன்று போகிறார். இவர் டிவியில பாட்டு போடுறாரு, ஆராய்க்காரு. இவரை டிவியில விடாத இல்லை, மிஸ்பாபட்டு நடத்துறாரு. இவர் ஊழியத்துக்காக தேவை, இவர் ஊழியத்துக்காக தேவை. யாருக்கு எது தேவை என்பதை தேவன் அறிவார். அதை நடத்துற வழியில போயிட்டு இருந்தா நம்ம காக்கப்பட்டோம், ஆசீர்வதித்தோம். அதனால அபிஷேக தைலம், அபிஷேக தைலத்தை ஒரு நாளும்
இழக்க ஆயத்தமாயிருக்க எழுந்திரு.